இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இப்ப நம்ம அதிகமா கேட்கிறது என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர் விபத்து பத்தி தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அப்போ இந்த விபத்து நடக்கிறது எதனால? என்ன காரணம்? ஏன் அதிகமா ஹெலிகாப்டர்ல விபத்து நடக்குது அப்படிங்கிறத பத்தி விரிவா நம்ம பேசலாம். நம்மோட ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட் நந்தகுமார் சார் நம்மோட இருக்காங்க. இது தொடர்பா கேட்கறதுக்கு நம்ம கிட்ட நெறைய கேள்விகள் இருக்கு. அவங்க கிட்ட முன்வைக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் நீங்க ஹெலிகாப்டர் பைலட். எப்படி இந்த ஃபீல்டு இதுக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி நீங்க அறிமுகம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா அத பத்தி வைடா பேசலாம். என் பேரு நந்தகுமார். நான் ஒரு ஹெலிகாப்டர் கேப்டன். நான் நேவில இந்தியன் நேவில, அதாவது இந்திய கடற்படையில் ஒரு 12 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணேன். நான் எக்ஸ் சர்வீஸ்மேன். அங்கேயே நான் அங்கேயே ஏவியேஷன் ஃபீல்டில் தான் இருந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட சிவில் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வெளியே இப்போ கார்ப்பரேட்டில் ஃப்ளைங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளைங் தான் என்னோட 2004-05லேருந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஹெலிகாப்டர் 2006லேருந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஃபீல்டு வரணும்னா, ஏன்னா இப்போ தான் 12th எக்ஸாம்ஸ்லாம் கூட முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன படிக்கலாம்? என்னென்ன விஷயம் பண்ணணும்? இல்லை இதில் ஸ்கோப் அப்படின்னா இனி எப்படி இருக்குது இந்த ஏரியா பொறுத்தவரையிலும் என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் நிறைய பூம் ஆகிட்டு இருக்குது. ஹெலிகாப்டர் பைலட்டுன்னு இல்லாமல் இந்தியாவில் பைலட் ஒரு ஏவியேஷன் ஒரு சிவில் ஏவியேஷனில் பைலட்டாக வர்றதுக்கு அது ஃபிக்ஸ்ட் விங்காக இருக்கட்டும். ஃபிக்ஸ்ட் விங்னா எதை நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நம்ம ஏர் இண்டியா, இண்டிகோ, அந்த மாதிரி ஷெட்யூல்டு ஏர்லைன் இருக்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ்ட் விங்னு சொல்கிறோம். ஃபிக்ஸ்ட் விங் ஏன் சொல்கிறோம்னா அதோட ரெக்கைகள் விங்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஹெலிகாப்டர்னு சொல்லலாம், ரோட்டரி விங்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 3 பிளேடோ 4 பிளேடோ ஹெலிகாப்டர் இருக்க அந்த பிளேடு அதை தான் எங்களுக்கு ஃப்ளை பண்ண உதவுது. ஸோ அது ரோட்டரி விங், ரொட்டேட்டிங் விங்கை தான் ரோட்டரி விங்னு சொல்லுவோம். ஸோ அது ரோட்டரி விங்காக இருக்கட்டும், ஃபிக்ஸ்ட் விங்காக இருக்கட்டும், இப்போ இந்தியாவில் நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. அது ஏர் இண்டியா, இண்டிகோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நியூஸ்லலாம் நிறைய ஃப்ளைட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய வேக்கன்சி, பெரிய வேக்கம் வரப்போகுது, வந்துட்டுருக்கு, ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் பைலட்டாக வரவங்க நினைக்கிறவங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரலாம். 12th சயின்ஸ் முடிச்சுட்டும் சயின்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க சிபிஎலுக்கு, அது பேர் சிபிஎல், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், அது எடுக்கிறதுக்கும் அவங்க அதுக்கான எக்ஸாம்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான தனியார் சில பேர் நடத்துகிறாங்க. அதுக்கான கோச்சிங் சென்டர் எடுத்து டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க தான் ஏவியேஷனுக்கான ஹெட் இந்தியாவில். அவங்க நடத்துகிற எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின்லேயோ இல்லை இந்தியாவில் உள்ள ஃப்ளைங் ஸ்கூல்ஸ்லேயோ போய் அவங்க ஃப்ளைங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பேசிக் சிவிலில் இருக்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு ஏர் இண்டியாவோ, ஒரு இண்டிகோவோ, ஒரு ஆகாசாவோ, ஒரு வாட்டவர் ஸ்பைஸ் ஜெட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க, அதில் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க நம்ம சொந்த செலவில். ஸோ அதை இது பண்ணி, அதாவது என்ன சொல்லலாம், டிஃபென்ஸ்லேருந்து வெளியே வரவங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க வெளியே ஜஸ்ட் பேப்பரை கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ணால் போதும். பட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கேட்குற மாதிரி 12th முடிச்சுட்டு வரவங்களோ, அந்த மாதிரி முடிச்சுட்டு வரவங்க, டிகிரி முடிச்சுட்டு வரவங்க வெளியே செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு ஆகிற செலவு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கையில் வர்றதுக்கு நீங்கள் இந்தியாவில் பண்ணாலும் சரி, ஃபாரினில் போய் பண்ணாலும் சரி, நியூசிலாந்து, ஃப்ளாரிடா, ஃபிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அங்கே ஆல்மோஸ்ட் 85 lakhs to 1 crore செலவாகும் அதுக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெலிகாப்டர் பைலட் ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவில் பைலட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. 95%, 90 to 95% டிஃபென்ஸ்லேருந்து வெளியே வரவங்க, அது ஆர்மியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், அவங்க தான் வெளியே அப்படியே அவங்களோட கரியரை கண்டினியூ பண்ணுறாங்க. சிவிலில் இருக்கவங்க, ஏன்னா சிவிலில் அவ்வளோவா போய் இதில் சிவில் ஹெலிகாப்டர் பைலட் அந்த அளவுக்கு உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் ஃபிக்ஸ்ட் விங்கில் இருக்க அளவுக்கு இருக்காது. அதில் உள்ள பே ஸ்கேல், இதில் உள்ள பே ஸ்கேல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஈவன் தோ ஃப்ளைங் வைஸ், ஏன்னா அவங்களோட ஃப்ளைங் ஹவர்ஸ் எல்லாமே வேறு ஃபிக்ஸ்ட் விங்கில் இருக்குது. ஸோ சிவில் ஹெலிகாப்டர் பைலட் இந்தியாவில் இருக்காங்க, பட் கம்மி கம்பேர்ட் டு ஃபிக்ஸ்ட் விங் ஹெலிகாப்டர்ஸில். ஸோ சிவில் ஹெலிகாப்டர் பைலட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் பேப்பர்ஸ் அதே சேம் தான். அந்த ஏர்கிராஃப்ட்கான தனி பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் ட்ரைனிங் மட்டும். இந்தியாவில் ஹெலிகாப்டர் ட்ரைனிங்க்கு ஸ்கூலே கிடையாது, ஃபாரின் போய் தான் பண்ணி ஆகணும். இந்தியாவில் ஃபிக்ஸ்ட் விங் இருக்கு, பட் ஹெலிகாப்டர் ட்ரைனிங்க்கு இந்தியாவில் ஸ்கூலே கிடையாது இது வரைக்கும். அவங்க ஃபாரின் போய் தான் பண்ணிட்டு இந்தியாவில் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்தியன் கம்பெனிஸ்ல அப்ளை பண்ணலாம். அதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்தியாவில் சிவில் ஹெலிகாப்டர் பைலட்டுக்கும் நிறைய வேகன்சி இருக்கு இப்பயும். ஸோ மேபி இங்கே கொஞ்சம் இந்தியாவில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வரலாம். ஆனால் மக்கள் அவ்வளோ செலவு பண்ணி போகிறோன்னு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க.
ஸோ அதாவது இப்போ நான் ஒருத்தங்க 1 crore செலவு பண்ணேன்னா அது 1 crore செலவு பண்ணுறோம், அப்போ சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணி போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கான ஒரு ஃப்ளைங்கான பேஷன் இருந்துச்சுன்னா அது எதுனாலும் ஃப்ளைங் தான். அது ஃபிக்ஸ்டிங்காக இருக்கட்டும், ஹெலிகாப்டர் ஆகட்டும், அது வந்து பேஷன் ஃப்ளைங் தான். பட் ஒருத்தங்க செலவு பண்ணி போகிறாங்கன்னா அதை பார்க்கும்போது ஹெலிகாப்டரில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி லெஸ் ஃபிக்ஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையிலும் நிறைய வருஷம் நீங்கள் ஹெலிகாப்டர் இதை சார்ந்து இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இந்த விபத்து இல்லைன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏதாவது ஒரு கண்டிஷனில் நீங்கள் சிக்கியிருக்கீங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் ஃப்ளை பண்ணுற வந்து சிங்கிள் என்ஜின் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் வந்து 2 வகை இருக்குது. ஃபிக்ஸ்ட் விங், அது சிங்கிள் என்ஜின், ட்வின் என்ஜின். ஓகே. ஒரு என்ஜின் இருக்கும், 2 என்ஜின் இருக்கும். பொதுவாக வந்து பெரிய விஐபிஸ், சிஎம், பிஎம் அவங்கெல்லாம் வந்து ட்வின் என்ஜின் தான் பண்ணணும் ஆஸ் பர் ரூல்ஸ். ஓகே. சிங்கிள் என்ஜினில் வரக்கூடாது, ட்வின் என்ஜினில் பண்ணணும். நான் ஃப்ளை வந்து நான் குவாலிஃபை ஆகிறது வந்து சிங்கிள் என்ஜின் ஹெலிகாப்டர். சிங்கிள் என்ஜினில் நான் வந்து நான் வந்து எலெக்ஷனுக்கும் சரி, மற்றபடி நார்மல் இதுக்கும் சரி, சில பல பொலிட்டிஷியன்ஸை ஃப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது ஒரு தடவை எனக்கான சம்மான்னு கேட்டிங்கன்னா ஒரு பேர்ட் ஹிட் ஆச்சு. அது பேர்ட் ஹிட் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஈகிள் பறந்து அது இதாக இருக்கும், ஈகிள் கழுகு பறந்துட்டு இருக்கும். அது நம்ம திடீர்னு வந்து அந்த ஹைட்டில் பறந்துட்டு இருக்கப்ப வந்து அதனாலையும் அவாய்ட் பண்ண முடியும், நம்மளாலையும் அவாய்ட் பண்ண முடியலன்னா அது வந்து கிராஷ் அடிச்சிடும். சில நேரம் அடிச்சுட்டு அது கீழே விழுந்துடும். நம்மளுக்கு நாமளா ரொம்ப இது இருக்கும், உடனே இன்ஃபார்ம் பண்ணி லேண்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே செக் பண்ணணும். நல்லா இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா வில் அகைன் ரெஸ்யூம் நார்மல் ஃப்ளைங். பட் எனக்கானது வந்து அடிச்சு அந்த என்னோட விண்ட் ஸ்க்ரீனை உடஞ்சிருச்சு. ஓகே. விண்ட் ஸ்க்ரீனே உடஞ்சிருச்சு. அது வந்து நான் வந்து உடனே என்னோட கட்டுப்பாட்டு ஏடிசின்னு சொல்லுவோம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இன்ஃபார்ம் பண்ணி நான் திருப்பி அப்போ தான் ஜஸ்ட் டேக் ஆஃப் பண்ணி இந்த ஒரு கேம்பெயினிங்காக போய்கிட்டு இருந்தோம். இது ஆயிடுச்சு. உடனே திரும்பி வந்து லேண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் ஃபார்ச்சுனேட்டாக யாருக்குமே ஒன்றும் ஆகலை. அது கண்ணாடி உடச்சி உள்ளே வந்துடுச்சு, அது உடஞ்சி செத்துடுச்சு அது. பட் இதான் எனக்கான இது. மற்றபடி பொதுவாக நாங்கள் வந்து இந்த மெட்ராலஜின்னு சொல்லுவோம், மெட்ரோ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த வானிலை ஆராய்ச்சி மையம். அவங்ககிட்ட அந்த ஒவ்வொரு ஃப்ளைங்க்கு முன்னாடியும் எங்களோட வெதர் பிக்சரை பார்ப்போம். அங்கே போக வேண்டிய இடம், ரூட்டில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது வெதர், போகலாமா, இன்னைக்கு சேஃபாக, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ணுவோம். சப்போஸ் அந்த சேர வேண்டிய இடமோ இல்லை அந்த எண்ட் ரூட்டோ எங்களுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பொதுவாக டேக் ஆஃப் 99.99% டேக் ஆஃப் பண்ண மாட்டோம். ஓகே. சரி, இப்போ இந்த வெதர் இது எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குமா, இல்லை அதுக்குன்னு செப்பரேட்டாக இருப்பாங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பார்த்துருக்கோம் வெதர் கண்டிஷன்னால தான். இப்போது ஈரான் நடந்த சம்பவம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு முப்படை தளபதி பிபின் ராவத் அவங்களோடதுக்குமே வானிலை தான் முக்கியமான ஒரு ரீசன் சொன்னாங்க. அது உண்மையிலே பார்க்க வேண்டியது யாரு, நம்மக்கிட்ட யார் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ டிஃபென்ஸில் இருக்கப்ப நாங்கள் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஃபென்ஸ்ல இல்லை, ஒவ்வொரு டேக் ஆஃப் முன்னாடி ஏடிசியில் போய் ஏடிசி ப்ரீஃபிங் எடுக்கணும். ஓகே. ஏடிசி ப்ரீஃபிங்னா அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் போய் அவங்களோட ப்ரீஃபிங், ஃபர்ஸ்ட் டவரோட ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி இந்த அது பொதுவாக இல்லை, அது காமன். அது போக மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஐஎம்டியோட டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஏடிசியில் இருக்கும். மெட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட அங்கே உள்ள வானிலை, அதாவது இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேன்னா சென்னையில் என்ன வானிலை, என்ன விசிபிலிட்டி என்ன இருக்குது, வெதர் என்ன இருக்குது, கிளவுட்ஸ் என்ன பேஸ் என்ன ஹைட்டில் இருக்குது, அதெல்லாம் அவங்களோட டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அது போக என்னோட ரூட்டில் என்ன இருக்கு, அதே மாதிரி அது போக நானும் சேட்டலைட் பிக்சர் இப்பெல்லாம் ஆப்பே வந்துருச்சு. நான் சேட்டலைட் பிக்சர் அவங்களோட ஐஎம்டியோட ஆப்ல நான் பார்த்தேன்னா அந்த சேட்டலைட் பிக்சர்ல அந்த ரூட்ல என்ன கிளவுடிங் இருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நம்மளுக்கும் அது பொதுவாகவே தெரியும். அதாவது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக நம்ம சவுத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் மழை இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 10 தடவை பார்ப்பேன். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு என்ன வெதர் இருக்குது எல்லாம் பார்ப்பேன். அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் டேக் ஆஃப் பண்ணலாமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணும். பட் இது நீங்கள் சொன்ன பிபின் ராவத் ஆகட்டும், அந்த ஈரான் பிரசிடென்ட் ஆகட்டும், அதெல்லாம் மலை பிரதேசம். ஸோ நீங்கள் மலை பிரதேசம் இப்பயும் போனீங்கன்னா, கொடைக்கானல் ஊட்டிக்கு இன்னைக்கும் போனீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஐயோ இங்கே கிளியராக இருக்கு, கோயம்புத்தூர்ல கிளியராக இருக்குன்னு. பட் நீங்க பறக்கும்போது பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் சடனா கவர் ஆயிடும். மலை பிரதேசம் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அது நீங்க சார்தாம் பாத்தீங்க, சார்தாம்ல கங்கோத்ரி, யமுனோத்ரி, அந்த கேதார்நாத், பத்ரிநாத் அங்கேயா இருக்கட்டும், ஹில் ஏரியால வந்து என்னன்னா ஆல்டிடியூட்னால, அவ்வளவு ஹை ஆல்டிடியூட்னால கிளவுட்ஸ் வந்து சடனா அது கிளைமேட் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாப்பீங்க ஓகே நல்லா இருக்கு, நம்ம போய் ஊட்டி லேண்ட் பண்ண கீழே இருந்து பார்க்க தெரியுது, நம்ம மேட்டுப்பாளையிலிருந்து பார்க்கலாம். பட் மேல போறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து கிளவுட் லோவா இருக்கலாம். அது வந்து அங்க போறப்ப தெரியும். பட் சடனா அவங்க ரொம்ப சடனா சேஞ்ச் ஆகும். ஹில்ஸ்ல வந்து கிளைமேட் திடீர்னு ஓப்பன் ஆகும், திடீர்னு கவர் ஆயிரும். ஸோ அதனால ஆயிருக்கலாம். அவங்க வந்து ஒருவேளை அது நான் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், பட்
அவங்க அவங்க கட்டாயம் பைலட்ஸ்னா பிபின் ராவத் மிஸ்டர் மேஜர் ஜெனரல் பிபின் ராவத் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளை ஃப்ளை பண்றவங்க வந்து ஒரு பைலட் வந்து ஹைலி குவாலிஃபைட் பைலட்டு, மாஸ்டர் கிரீன் ரேட்டர்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து பார்க்காமலாம் அப்படி ஜஸ்ட் போய் டேக் ஆஃப் பண்ணலாம் போக மாட்டாங்க. ஸோ அங்கே ஒருவேளை அந்த கடைசி நேரத்தில் மாறி இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, அது எதுவும் என்னென்ன இருக்கலாம். பட் வெதர் ஹில்ஸ்ல வந்து ரொம்ப இப்போ நீங்கள் அருணாச்சல் ஆகட்டும், இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் ஆகட்டும், இந்த பக்கம் நம்மளுக்கு கொடைக்கானல் ஊட்டி ஆகட்டும், டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும். அதனால அங்க வந்து அவ்வளவு ஈஸியா டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. சார், இந்த வெதர் இது பொறுத்த வரையிலுமே கம்ப்ளீட் டெசிஷன் நீங்க எடுக்கிறதானா? பைலட்டா இப்போ அந்த இதோட கேப்டனா நீங்க தான் அதை டிசைட் பண்ணணுமா, போறதா வேணாமா, இல்ல அந்த வெதர் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்க தான் டிசைட் பண்ணுமா, இல்ல ஹையர்ஸ் யாரும் இருந்து நம்மள சொல்லுவாங்களா? அந்த கோ ஆர் நோ கோன்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு ஃப்ளைங்க கோ ஆர் போலாமா வேணாமான்னு டிசைட் பண்றது வந்து பைலட் இஸ் த ஃபைனல் டெசிஷன் டேக்கர். ஓகே, நான் தான் டிசைட் பண்ணி ஓகே இன்னைக்கு இங்க இந்த ரூட்ல நல்லா இல்ல, ஐ எம் காலிங் ஆஃப், இங்க நல்லா இருக்கு, இல்ல சார் இங்க நல்லா இருக்கு நீங்க வந்துருங்க அப்படிலாம் சொல்லலாம். இப்போ நான் கேரளாவில் ஆப்ரேட் பண்றேன், கொச்சின்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி குமிளிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் வந்துருங்க குமிளியில வெதர் கிளியர் இருக்கு, பட் எனக்கு தான் தெரியும் அந்த ரூட் கவர் ஆயிருக்குன்னு. அவங்க நீங்க அங்க இருந்துட்டு சொல்லலாம் இங்க குமிளி ஓப்பனா இருக்கு, இப்ப நான் சென்னையில இருந்து சொல்லலாம் நல்லா இருக்குன்னு. பட் பெங்களூர்ல இருந்து வரப்ப வேலூர் கிட்ட என்ன இருக்கு, திரும்ப நான் வெதர் பிக்சரை பார்த்து வெதர் டிபார்ட்மெண்ட் பேசுறது எனக்கு தெரியும், அது எனக்கு தான் தெரியும். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கிரவுண்ட்ல இருக்கவங்க. இங்க ஓப்பனா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, வாங்க வெதர் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி ஆயிருக்கு. நிறைய தடவை சார்ட்டர் புக் பண்ணிருக்காங்க, புனேல ஆப்ரேட் பண்ணும்போது சார்ட்டர் புக் பண்ணிருக்காங்க, ஒரு ஃப்ளவர் ட்ராப்காக போக வேண்டியிருக்கு, இங்க நல்லா இருக்கு, இங்க மலையில ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்பாங்க. பட் எனக்கு நீங்க அங்கதான் மட்டும் தான் பாக்குறீங்க, எனக்கு நான் என்டையர் ரூட்டை பார்க்கணும், ஹைட்டை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அவங்க ஜஸ்ட் 100 அடி மேல பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே ஃபைனலி தி டிசிஷன் லைஸ் வித் தி பைலட், கேப்டன் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட். ஓகே சார், அதே மாதிரி இப்போ டிஃபென்ஸ் சைடுலங்கும் போதுமே கேப்டன் தான் டிசைட் பண்ணுவாங்க. எதுனாலுமே கேப்டன் தான். அன்னைக்கு வந்து டிஃபென்ஸ்ல என்னன்னா உங்களுக்கு முன்னாடி வெதர் பிக்சர் வந்துடும், வெதர் காலையில் டெய்லி எங்களுக்கு ப்ரீஃபிங் நடக்கும். அங்கே ஸ்டேஷனில் உள்ள மொத்த அது ஹெலிகாப்டர் ஆகட்டும், ஃபிக்ஸ் விங் ஆகட்டும், பல விதமான ஃபைட்டர் ஆகலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த மொத்த ஸ்டேஷனுக்கும் ப்ரீஃபிங் நடக்கும். அப்பயே அன்னைக்கு வந்து இன்னைக்கு வெதர் இருக்கா இல்லையான்னு, வெதர் மோசமாக வரப்போதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு ஈவன் தோ அங்கே ஒரு கமாண்டர் கேப்டனர் இருப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க அந்த 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 ஸ்டேஷனோட ஒரு ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர் அவரும் he will also take a call. இன்னைக்கு நோ, அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஃளைங் சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் ஃளைங் ஃப்ளை 5 அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளைங் கிடையாது. 4னா ஓகே மாஸ்டர் கிரீன் அண்ட் அபோவ், அதாவது நல்ல ரேட்டிங் இருக்க ரொம்ப ஹையர் ஹைலி குவாலிஃபை பைலட் மட்டும் தான் போகலாம். ஏன்னா விசிபிலிட்டி அவ்வளோதான் இருக்கு, கிளவுட் பேஸ் அவ்வளோதான் இருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பைலட் ஒரு ஒயிட்ல இருக்காங்க, அன்ரேட்டட் பைலட்னா அவங்க போனோம்னா அவங்களோட வெதர் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகணும். ஸோ அவங்களும் கால் எடுப்பாங்க. டிஃபென்ஸ்ல வந்து அந்த அங்க உட்காந்துருக்க ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர், கேப்டன் ஏர் கமாண்டர் சொல்லுவோம், அவங்களே வந்து டிசிஷன் எடுப்பாங்க. இன்னைக்கு ஃப்ளைங் நடக்கும் மொத்த ஸ்டேஷனுக்கும் அவங்க எடுப்பாங்க. அது போக அந்த ஸ்குவாட்ரனோட சிஓன்னு சொல்லலாம், இல்ல நீங்க ஃப்ளைங் கேன்சல், அங்க யாரும் உங்களை புஷ் பண்ண போறது இல்லை. சார், இப்போ நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஹெலிகாப்டர் அண்ட் ஏரோப்ளைனில் இதில் எது ரொம்ப சேஃபஸ்டானது? ஏன்னா நம்ம அதிகமாக வந்து கேள்விப்படுறது வந்துட்டு ஹெலிகாப்டர் தான் நம்ம கிராஷ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன ரீசன்னால? இப்போ இது ரெண்டில் எது சேஃப்டின்னு பார்க்கும்போது எது இல்லை? சேஃப்டினா நீங்கள் வந்து ஒரு ஆடி கார் வாங்குறீங்க, 50 லட்ச ரூபா கொடுத்து ஆடி கார் வாங்குறீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆல்டோ வாங்குறீங்க, 8 லட்ச ரூபா கொடுத்து ஆல்டோ வாங்குறீங்கன்னா, 50 லட்ச ரூபா கொடுத்து ஆல்டோ ஆடி கார் வாங்க சேஃபா, ஏர் பேக்லாம் இருக்கு, அதுல போய் ஆனவங்க உண்டு, இதுல நல்லா ஓட்டுறவங்களும் உண்டு. ஸோ இது சேஃப்டி நான் எதுவுமே சேஃப்னு பார்த்தா ரெண்டுமே சேஃப். நீ ஏன் ஹெலிகாப்டர்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது, ஏன் ஃபிக்ஸ்ட் விங்ல கம்மியா ஏன்னா ஹெலிகாப்டர் நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஹில்ல கிராஷ் ஆகும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி வெதர் மோசமா இருக்கும், இல்ல ஒரு மவுண்டன்ல போய் மோதி இருக்கலாம், அது பிகாஸ் ஆஃப் ஹில் வெதர் தான். பட் பைலட் எரர் இல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் எரர் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபிக்ஸ்ட் விங் பறக்கிற வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பறக்க எல்லாமே 25,000-30,000 அடியில போறாங்க. இந்த ஏடிஆர் மாதிரி சின்ன ஃபிளைட்டு, சின்ன ஏர்போர்ட் போற ஃபிளைட்லாம் வந்து ஒரு 20,000-25,000 அடியில போயிட்டு, நீங்க லாங் ஃபிளைட் இங்கேருந்து பெங்களூர் போய் இல்லை இங்கேருந்து ஒரு டெல்லி போகுதுன்னா 30,000-33,000 அடியில போறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை. நீங்க ஒரு 5,000 அடி 7,000 அடிக்கு மேலே போனீங்கன்னா இந்தியாவில் அவ்வளவு பெரிய ஹில்லாம் கிடையாது, எவரெஸ்ட் அங்க அந்த பக்கம் போறது. ஸோ அவங்களும் 33,000 அடி, அதுவும் ரொம்ப ஹைல போறாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கிற காரணம் வந்து இந்த லோ ஃப்ளைங். ஒன்று வந்து லோ ஃப்ளைங். நாங்கள் வந்து பறக்குது எப்படின்னா
பொதுவா வந்து என்ன எலிவேஷன், இப்போ நான் பறக்கிறேன், இப்போ பெங்களூர்ல இருந்து நான் கொச்சின் போகணும்னா நான் ஊட்டி ஹில்ஸை கிராஸ் பண்ணி போகணும்னா ஊட்டி ஹில்ஸ் வந்து ஒரு 5000 அடின்னு வச்சு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் 7000 அடியில பறந்தேன். அந்த 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 ஏரியால இருக்க ஹையஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் மேல 2000 ஃபீட் வச்சு மேல வச்சு நான் போறோம். அந்த இடமே நான் ஹில்ஸ் கவர் ஆயிருக்கு. அந்த இடமே எனக்கு வந்து கம்ப்ளீட்டா கிளவுட்ஸ் பேக் ஆயிருக்கு. நான் என்ன பண்றது? ஸோ அது ஒரு ஸோ நாங்க பறக்கிறதே வந்து லோ. நார்மலா நான் பறக்கிறேன், சென்னையில இருந்து பெங்களூர் வரேன்னா நான் ஒரு 3000 அடியில வருவேன், 4000 அடியில வருவேன். அவ்வளவுதான். 1000 ஃபீட் 2000 ஃபீட் above தி கிரவுண்ட் லெவல்ல வருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு போதும். எனக்கு அதான் வேணும். அவ்வளவு ஹைட்ல நான் போய் ஒன்றும் பண்ண. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஆட்டோமேட்டட். 200 அடிக்கு மேல போயிட்டா, 200 ஃபீட் 300 ஃபீட் மேல போயிட்டா எல்லாமே ஆட்டோ பைலட் தான் பண்ணுவாங்க அவங்க. எல்லாமே நாப்ஸ் பட்டன்ஸ் தான் அவங்களுக்கு. டர்ன் பண்ணுமா அந்த டைரக்ஷன் செட் பண்ணிட்டு வச்சிருவாங்க. ஹைட் கிளைம் பண்ணுமா, இப்போ 33,000 அடியில இருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்றாங்க 36,000 அடி போகணும்னு. அவங்க 33 35 வச்சுட்டு போயிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கிளைம் ஆயிடும். ஹெலிகாப்டர்ல அந்த இது இருக்கு. பட் அதெல்லாம் ட்வின் இன்ஜின், சிங்கிள் இன்ஜின்ல. அதுவும் பாத்தீங்கன்னா பொதுவா சிங்கிள் இன்ஜின் ஆகட்டும் 12 இன்ஜின் ஆகட்டும் 4000 5000 அடியில பறப்போம், அவ்வளவுதான். ஆனா அவங்க 5000 4000 லேண்ட் பண்ணும்போது மட்டும்தான் வருவாங்க. அந்த ஹைட்ல அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அந்த லோ ஹைட்டு, அதனால பிளஸ் அது மக்கள் ஏன் நிறைய பறக்க, நீங்க பறக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து பாயிண்ட், இப்போ நீங்க எலெக்ஷன் வச்சுக்கோம், சின்ன சின்ன கிராமத்துக்கு போய் இது பண்ணணும், கேம்பெயினிங் பண்ணணும். இல்ல இங்க இருந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து கொச்சின்ல ஒரு பெங்களூர்ல கிளம்புறேன், பெங்களூர்ல இருந்து என்னோட வீடு வந்து ஒரு ஹாசன் ஒரு ஊர்ல இருக்கு. அங்க வந்து ஏர்போர்ட்டே கிடையாது. ஒரு பெரிய ஆள் HNI சொல்றேன், இல்லாட்டி ஒரு பொலிட்டிஷியன் சொல்றேன். ஸோ அவங்க ஹெலிகாப்டர் தான் போய் ஆகணும். ஏன்னா பை ரோடு இப்போ தாவங்கரே போகணும், பெங்களூர்ல இருந்து தாவங்கரே போனா 4 5 6 மணி நேரம் ஆகும். ஃபிளைட்ல போயிட்டா ஹெலிகாப்டர் போயிட்டா 1 மணி நேரத்துல போயிடுவாங்க. ஒரு பெரிய ஆளு சுகர் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, இல்ல ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க, வாட் எவர், அவங்களுக்கு உடனே போகணும். அப்ப அதனால மக்கள் அதை நிறைய யூஸ் பண்ண. ஹெலிகாப்டர் வந்து இப்போ லாங் டிஸ்டன்ஸ்க்கு இங்க இருந்து நான் டெல்லி போறேன்னா யாருமே ஹெலிகாப்டர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு 5 இடத்துல 4 இடத்துல 5 இடத்துல நான் ரீஃபில் பண்ணணும். ஃபிக்ஸ்டிங் அப்படி கிடையாது. அவங்களோட டேங்க் கெப்பாசிட்டி அதிகம், மேலே போனோடனே அவங்களோட ஃபியூல் கன்சப்ஷனும் கம்மியாகும். டேக் ஆஃப் பண்ணோடனே 3 மணி நேரத்துல டெல்லி போய் சேர்ந்துருவாங்க. நான் டெல்லி போகிறதுக்கு இன்னைக்கு காலையில் கிளம்பினா நான் ஈவினிங் தான் போய் சேர்வேன் டெல்லிக்கு. இங்கேருந்து 4 இடத்துல ரீஃபில் பண்ணணும். ஹைதராபாத் போய், நாக்பூர் போய், போபால் போய், ஜெய்ப்பூர் போய் தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிகம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேள்வி, ஏன்னா அதான் அவங்களோட ஹைட் அதிகம், அவங்களோட எல்லாமே ஆட்டோமேட்டட் எல்லாமே. ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து சில மேனுவல் எரர் இருக்கலாம், பைலட் எரர் இருக்கலாம், சில மெயின்டெனன்ஸ் எரர் இருக்கலாம். மெயின்டெனன்ஸோட அது போக அந்த ஒரு காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட லைஃப் வந்து 2000 hours இருக்காங்க. அது ப்ரீமெச்சூரா அது ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5000 இந்த ஒரு நட் எடுத்துக்குவோம், 5000 இந்த நட்டோட லைஃப் வந்து 5000 hours அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் 2000 hours ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்றும் அது கிவ் அப் பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் ஒரு காரணம். மெயின்டெனன்ஸ் எரர், பைலட் எரர் பிளஸ் வெதர். அதனால ஹெலிகாப்டர்ல ரெண்டுல எதுவும் சேஃப்னு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஈக்குவலி குட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் நீங்க கேட்கறதுக்கா ஒரு 5-6 வருஷமா அதுக்கு வந்து வெதர் இப்போ ஈரான் பிரசிடென்ட் ஆகட்டும், ஜெனரல் பிபின் ராவத் ஆகட்டும், எல்லாமே வெதர் தான். சார், இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரையிலும் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இதை பத்திலாம் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு நீங்க பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருந்து அவங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்க பீரியட் டைம்ல முக்கியமான ஆளுக்கு இவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்? நான் வந்து இந்த எலெக்ஷன் ஆகட்டும், போன எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கு நான் ஃப்ளை பண்ண எல்லாமே இப்போ மிஸ்டர் கமல்நாத்துக்கு எக்ஸ் சிஎம் ஆஃப் மத்திய பிரதேஷ், மிஸ்டர் சச்சின் பைலட், இதுக்கு முன்னாடி மிஸ்டர் DK சிவகுமார், the present deputy CM, the present CM Mr. Siddaramaiah, when they were not in power. Okay, sir. Okay. Because power landa they were all VIP, they have considered VIPs. They have to travel only in twin engine. Power இல்ல அப்ப சொல்றேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் குமாரசாமி, மிஸ்டர் தேவகவுடா, அதுக்கு போன எலெக்ஷன் 19 எலெக்ஷன்ல மல்லிகார்ஜுன், மிஸ்டர் மல்லிகார்ஜுன கார்கே, அகைன் சச்சின் பைலட் தட் டைம், அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ அந்த 10 தலை படத்துல சிம்புக்காக நான் அப்ளை பண்ணேன். அவர் சிம்புக்காக சிலம்பரசனுக்காக ஃப்ளை பண்ணது ஒரு அந்த ஓப்பனிங் ஷாட், அவர் காலை வச்சு வெளியே காலை வச்சு இறங்குவாரு. அதெல்லாம் நான் ஷூட்டிங் நடந்ததெல்லாம் ஒன்று அதெல்லாம் பெல்லாரி சைடில் நடந்துச்சு, பேங்க் எல்லாமே கர்நாடகா சைடில் நடந்துச்சு. அது அவர் காலை ஃபர்ஸ்ட் அவரோட ஓப்பனிங் ஷாட் காலை வெளியே வந்து ஃப்ளை பண்ணும்போது ஹெலிகாப்டர் வந்து வெளியே பறப்ப அவங்க இறங்க, அது ஒன்று. அப்புறம் அவர் கடைசியில் படம் முடியிறப்போ அவர் ஃப்ளை பண்ணுவார், அது நான் ஃப்ளை பண்ண ஷாட்டு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட இனிஷியல் பார்ட் எடுத்தப்ப அவர் மிஸ்டர் கௌதம் கார்த்திக், அவர் நல்ல he was very inquisitive, ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஹெலிகாப்டர் பத்தி கேட்டார். அவர் நிறைய கேள்வி கேட்டார். நீங்க ஆனா ஸ்கிரீன்ல வந்த மாதிரி அந்த